அந்த வேதி வினையிலிருந்து வெளியாகிற கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், மீத்தேன் போன்ற வாயுக்கள் என்ன பண்ணுதுன்னா வயிற்றுக்குள்ளேயே தங்கிடும். ஸோ இந்த வாயுக்கள் வந்து வெளியேறாமல் அப்படியே இருக்கிறதுனால வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு அசௌகரியம் ஏற்பட்டு அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக மாறிடுது. ஸோ இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க அரை ஸ்பூன் வந்து ஓம விதை தண்ணியில் போட்டு ஒரு நாளைக்கு குடித்து பார்த்திங்கன்னா நல்லா ரிலீஃபாக கிடைக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை 2 கப்பு தண்ணி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியை வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே போச்சுனாலும் நீங்கள் வந்து மெயினாக சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில வகையான காய்கறிகளை அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு மற்றும் மசாலா உணவுப் பொருட்கள், செயற்கை பானகங்கள் அதாவது போன்டோ, ஃபேண்டா, மிராண்டா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை குடிக்கிறதையும், பால், முளைக்கட்டிய தானியங்கள், அதிகமாக கார்போஹைட்ரேட் உள்ள உணவு